வெல்கம் டு டெக் பிரதர். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlusல Nord CE4 தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டேரெக்டாக OnePlus வெப்சைட்லேருந்தே ஆர்டர் பண்ணது. வாங்க இதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஆஃபரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 8GB 256GB நான் வாங்கியிருக்கிறது. இது வந்து 25,000 வருது. ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோனும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நாடோட பட்ஸ் 2R. இது தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஃபோனை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இதுவே 128 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 வருது. ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் சம் நோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். மொபைல் இருக்குது. ஒரு 100 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேபிள் டைப் A டு டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில். இது ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த OnePlus Nord CE4 ஃபோன் லுக் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாஸ்டிக் தான், ஆனால் கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோனுடைய ஸ்பெக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 Gen 3 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போட்டு இது வந்து 100 வாட் சப்போர்ட்டு. அதே மாதிரி மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டிவி, ஏசி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது போக ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட். அதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது கீழே மேலே 2 பக்கமும் சவுண்டு வரும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே கிடையாது. அது போக இதில் வந்து உங்களுக்கு மெமரி கார்டும் சப்போர்ட் இருக்குது. டூயல் சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ப்ராசர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும், பவர் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். அதேமாதிரி பேட்டரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி கேமரா வந்து பார்த்துட்டிங்கன்னா டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளாஷ் தான். இது வந்து 50 மெகா மெயின் கேமரா, அப்புறம் மறுபடியும் 8 மெகா அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 16 மெகா செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1100 nits வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனுடைய ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பூட்டிங் வந்து செட் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்க்ரீன் வந்து நல்லா ஸ்மூத்னஸாகவே இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ செலக்டில் தான் வந்து வச்சுருக்கோம். 120 Hz 60 Hzக்கு மாற்றிக்கலாம் வேணுனாலும். நல்லா ஸ்க்ரீனுடைய பிரைட்னஸும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பிரைட்னஸாகவும் இருக்குது.
இப்போ நம்ம கேஸ் போட்டுருவோம். இதில் கொடுத்துருக்க சிலிக்கான் கேஸு பிளாக் கலரில் நல்ல குவாலிட்டியான கேஸாகவே கொடுத்துருக்காங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கே வந்து தாங்கும், அதனால் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். பை.